எந்த மகாபாரத கதாபாத்திரம் ஒரு பெண்ணாக பிறந்து பின்னர் ஆணாக மாறியது? பதில் ஷிகண்டி. அம்பை ஷிகண்டியாக மறுபிறவி எடுத்தாள் மற்றும் போரில் பீஷ்மனை வீழ்த்த உதவினாள். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் தவிர குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணரின் நாராயணி சேனை யாருக்காக போரிட்டது? பதில் கௌரவர்கள். துரியோதனன் முதலில் கிருஷ்ணரிடம் சென்று அவரது படையை கேட்டான். மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரம் பிறக்கும்போதே கவச குண்டலங்களுடன் பிறந்தது? பதில் கர்ணன். பீஷ்மர் இறக்கும் தருவாயில் எத்தனை அம்புகள் அவர் உடலில் தைத்திருந்தன? பதில் எண்ணற்றவை. அர்ஜுனன் எய்த அம்புகளால் அம்பு படுக்கையில் இருந்தார். மகாபாரதத்தில் அர்ஜுனன் எத்தனை முறை திருமணம் செய்து கொண்டார்? அவர்களின் பெயர்கள் என்ன? பதில் 4 முறை. திரௌபதி, சித்ராங்கதா, உலுப்பி மற்றும் சுபத்திரை. எந்த விலங்கின் சாபத்தால் பாண்டு மன்னன் தன் மனைவியருடன் உடலுறவு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது? பதில் ஒரு ஆண்மானின் சாபத்தால். முனிவர் கிண்டமாவின் சாபம். கௌரவர்களில் யார் பாண்டவர்கள் நல்லவர்கள் என்று நம்பினார் மற்றும் போரை தடுக்க முயன்றார்? பதில் விகர்ணன். மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரம் தனது கூந்தலை சபதம் நிறைவேறும் வரை அதை முடிவதில்லை என்று சூளுரைத்தது? பதில் திரௌபதி. துச்சாதனன் அவளை அவமானப்படுத்தியதால். மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? பதில் 36 ஆண்டுகள். கிருஷ்ணர் பூலோகத்தை விட்டுச் சென்ற பிறகு கலியுகம் தொடங்கியது என்று நம்பப்படுகிறது. அதற்கு பிறகு பாண்டவர்கள் ஆட்சி செய்தனர். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு அவர்கள் தங்கியிருந்த வனத்தின் பெயர் என்ன? பதில் காம்யக வனம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.